ஒரு 6 to 7 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாக்குறதுக்கு தலைவரோட படமா பார்க்காம வருஷமா ஒரு ஆக்டரோட படமா பார்த்துட்டு இருந்தோம். அது அந்த ஜனநாயகம் படம் நமக்கு அது ஆக்டரோட படம் மட்டும் பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த டைம் அதாவது சிஎம் ஆகிருக்கு. இப்ப சிஎம் ஆகிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிறதுனால நம்ம ஒரு தலைவரோட படமா பாக்குறோம். அது இல்லாம இந்த ஒரு லாஸ்ட் 30 வருஷமா உள்ள ஒரு படத்தை ஃபீல்ட்ல இந்த நிர்ணயோட முடிஞ்சுக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு. தடைகளை தாண்டி அன்னைக்கே எங்க தலைவர் சொன்னாரு, எலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பா சிஎம் தளபதி விஜய் நடிக்கும் படம் சொல்லி கண்டிப்பா டைட்டில் வெளியில வரும் சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னது மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாமே நல்ல உற்சாகத்தோட ஒரு முதல்வர் அவர்களோட படத்தை பாக்குறதுக்கு இந்த சரித்திரத்துல இதை ஒரு இது வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டுக்கு வேண்டி நாங்க காத்திருப்போம். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட ஏன் லேட் ஆகுதுன்னு அப்படி அந்த அளவுக்கு நாங்க ஒரு ரசிகன் தீவிரமான ஃபேன் தான். சொல்ல போனா விஜய்க்கு வேண்டி அவ்வளவு இதா இருப்போம். இப்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா படம் எப்படி இருந்தாலுமே எப்படியுமே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் நாங்க கொடுத்துருவோம். ஆனா லாஸ்ட் படம்னால ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நாகர்கோயில்ல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு தான் கடைசி ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லியிருக்காங்க. தளபதியோட கடைசி படம் இது. அதுல முதல் ஷோ எங்க போடுறாங்கன்னு ரொம்ப தேடி 7 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு இங்க வந்து புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில சரி நேற்று நைட்டே வந்து இங்க வந்துட்டோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப மாசக்கணக்கா வெயிட் பண்ணி இன்னைக்கு ஃபைனலா இறங்கிருச்சு. நாங்க பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்றோம். தளபதி இன்னும் நடிச்சா நல்லா இருக்கும். லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.